உறுப்பினர் ராஜா அவர் தொடர்ந்து நீங்க பேசலாம். போதும், இது 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 அதை முற்றுப்புள்ளி வைத்து அவர் பேசுவான்னு சொல்லி முற்றுப்புள்ளி அதுக்கு மேல கிடையாது. மான் உறுப்பினர் ராஜா அவர்கள், மான் உறுப்பினர் ராஜா பேசுங்க. மான் உறுப்பினர் ராஜா, மான் உறுப்பினர் ராஜா அவர்கள், மான் உறுப்பினர் ராஜா போதும் உட்காருங்க. பேசிட்டார், நிறைவாக அவர் பேசுவான்னு சொல்லிட்டு பேசியார். மான் உறுப்பினர் ராஜா அவர்கள் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் ராஜா, மாண்புமிகு இல்லப்பா நீங்க பாருங்க பேச சொல்ல போறேன். சேர் பாபுன்னு கொடுங்க. இருங்க, மாண்பு ராஜா பேசுறீங்களா? பேச பேச போதும், நிறைய பாருங்க, இதை பற்றி நிறைய விவாதங்கள். மாண்புமிகு பேசிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், அவர் பேசும்போது கோவில் செடி எனக்கு சொல்ல நீங்க முற்றுப்புள்ளி வாங்கி அவர் நிறைவு செய்து விட்டால் பேச அனுமதி இல்லையே கிடையாது. மான் உறுப்பினர் ஈ ராஜா பேசுங்க, இல்ல அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். மான் உறுப்பினர் ராஜா நீங்க பேசுங்க. நான் பேச ரெடி தான். இந்த சத்தத்தை நிப்பாட்டணும். உட்காருங்க. வாய்ப்பு யாருக்கும் வாய்ப்பு தருவதாக இல்லை. ஈ ராஜா நீங்க பேசுறதுனா பேச, அடுத்த உறுப்பினர் பேச பேச சபாநாயகர் மாண்புமிகு ஈ ராஜா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மாண்புமிகு இது இல்ல, தயவுசெய்து நான் அனுமதிக்க மாட்டேன். மான் உறுப்பினர் வேதவர் நீங்க இதை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடணும். நான் என்ன சொன்னேன், மான் உறுப்பினர் கோவில் செடியன் தான் நிறைவு செய்வார். நிறைவு பேசுங்க, அனுமதிக்கிறேன் பேசுங்க. ராஜா நீங்க பேசலாம். உட்கார்ந்து தயவுசெய்து உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்கிறேன், உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்க மாட்டேன், தயவுசெய்து உட்கார்ந்து முடியாது. உட்காருங்க. நானும் ராஜா நீங்க பேசுங்க. நான் தான் பேசுறேன். இல்லப்பா நீங்க பாருங்க பேச சொல்ல போறேன். சேர் பாபுன்னு கொடுங்க. இருங்க, மாண்பு ராஜா பேசுறீங்களா? பேச பேச போதும், நிறைய பாருங்க, இதை பற்றி நிறைய விவாதங்கள். மாண்புமிகு பேசிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், அவர் பேசும்போது கோவில் செடி எனக்கு சொல்ல நீங்க முற்றுப்புள்ளி வாங்கி அவர் நிறைவு செய்து விட்டால் பேச அனுமதி இல்லையே கிடையாது. மான் உறுப்பினர் ஈ ராஜா பேசுங்க, இல்ல அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். மான் உறுப்பினர் ராஜா நீங்க பேசுங்க. நான் பேச ரெடி தான். இந்த சத்தத்தை நிப்பாட்டணும். உட்காருங்க. வாய்ப்பு யாருக்கும் வாய்ப்பு தருவதாக இல்லை. ஈ ராஜா நீங்க பேசுறதுனா பேச, அடுத்த உறுப்பினர் பேச பேச சபாநாயகர் மாண்புமிகு ஈ ராஜா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மாண்புமிகு இது இல்ல, தயவுசெய்து நான் அனுமதிக்க மாட்டேன். மான் உறுப்பினர் வேதவர் நீங்க இதை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடணும். நான் என்ன சொன்னேன், மான் உறுப்பினர் கோவில் செடியன் தான் நிறைவு செய்வார். நிறைவு பேசுங்க, அனுமதிக்கிறேன் பேசுங்க. ராஜா நீங்க பேசலாம். உட்கார்ந்து தயவுசெய்து உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்கிறேன், உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்க மாட்டேன், தயவுசெய்து உட்கார்ந்து முடியாது. உட்காருங்க. நானும் ராஜா நீங்க பேசுங்க. நான் தான் பேசுறேன். மான் உறுப்பினர் ஈ ராஜா நீங்க பேசலைன்னா நான் அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். தப்பு. நான் என்ன சொன்னேன், நிறைவு செய்வார் என்று சொன்ன பிறகு நீங்க கேட்பது நியாயம் அல்ல. நான் அவர் பேசுவார் என்று சொன்ன, நிறைவு செய்வார் என்று நான் சொல்லிவிட்டேன். அவர் நிறைவு செய்த பிறகு நீங்க அரசு நீங்க கொறடா நீங்க பண்ணக்கூடாது. அப்படி உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. யாருக்கு உட்காருங்க? உட்காருங்க உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. கொடுத்து பேச சொல்லுங்க சபாநாயகர். உட்காருங்க. மான் உறுப்பினர் சேகர் பாபு உட்காருங்க. உட்காருங்க. மற்றவங்களாம் உட்காருங்க. குற்றச்சாட்டுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு உட்காருங்க. உட்காருங்க. நிறைய வாய்ப்பு கொடுங்க. பேரவைத் தலைவர் வாய்ப்பு கொடுங்க. உட்காருங்க. அவர் உங்களுக்கு சார்பாக சார் பேசிட்டார்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்நோக்கம் கற்பிக்கின்ற வகையில் இந்த அனைத்து ஜாதி ரட்சணா வழக்கு நீதிமன்றத்தை குறித்து அவர் ஒரு கருத்தை சொன்னார். உண்மையில் சொல்லுகிறோம், மனசாட்சியோடு வருத்தப்பட்டு சொல்லுகிறோம். இந்த வழக்கை பொறுத்தளவில் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் தடைபெற சென்றதே தவிர, திராவிட இயக்க கொள்கைகள், திராவிட இயக்க சித்தாந்தத்தை கொண்ட நாங்கள் அதை முழுமையாக எதிர்த்தோம். அதோடு மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்ற பிரச்சனை வருகின்ற பொழுது ஆட்சி பெரிதா அல்லது இந்த சட்ட தீர்ப்பு பெரிதா என்ற போது வழக்காடு மன்றத்தில் இருக்கு. அதை பற்றி எல்லாம் பேச வேண்டாம். உட்காருங்க. மான் உறுப்பினர் ராஜா நீங்க தொடர்ந்து பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டை ஒப்பிடும் போது இந்தியாவோடு ஒப்பிட வேண்டும். அதை விட்டுட்டு குறுக்கீடு 13 நிமிஷம் பேசிருக்கீங்க. தொடர்ந்து பேசி முடிங்க சீக்கிரமா. என் உரிமையை நான் மீட்கிறதுக்கே இங்க போராட வேண்டியது இருக்கு. இல்ல 13 சபாநாயகர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பட்டியலிட்டார். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தோடு அவர் பட்டியலிட வேண்டும். இந்த தமிழ்நாடு
இந்த திராவிட அரசு ஆளும்போது எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று. கடந்த ஆட்சி காலங்களில் காவல்துறையாக எடுத்தாலும் சரி, அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய 50% பேர் ஆதிராவிட மக்கள் தான் இன்று அரசு பணியில் இருக்கிறார்கள். உயர்கல்வி எடுத்தாலும் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கி இருக்கிறது ஆதிராவிட நலத்துறை. இன்று இந்தியாவை ஒப்பிடும்போது தமிழ்நாடு தான் ஆதிராவிட துறையில் முதலிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.